Okay, let's start the new lesson, immunobiology and introduction. ஸோ இம்யூனோபயாலஜி அப்பனா இம்யூன் சிஸ்டம் பத்தி படிக்கிறத வந்து இம்யூன் சிஸ்டம் பத்தி நம்ம படிக்கிறது தான் இம்யூனோபயாலஜி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு இம்யூன் சிஸ்டம்னா என்ன? கரெக்ட் தானே? நம்ம டிசீசஸை பத்தி நான் நிறைய படிச்சிட்டோம். நம்ம நிறைய டிசார்டர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாமே. ஆனா அந்த டிசீசஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக யார் தேவை? ரொம்ப ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ற இம்யூன் சிஸ்டம் தேவை. அதை பத்தி நம்ம படிக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் பத்தி படிச்சிட்டோம். உலகத்துல என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டிசீசஸ்லாம் இருக்கு, என்ன டேஞ்சரஸ் டிசீசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம டெய்லி இங்க இங்க அங்க போயிட்டு வரோம். நம்மளுக்கே தெரியாம நம்ம ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடிக்குள்ள போகுது. ஆனா நம்ம டெய்லியுமா சிக்கா இருக்கிறோம். ஓகே, இல்ல டெய்லியுமா வந்து உடம்பு சரியில்லாம இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்ல. எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். அது எதனால நடக்குது இந்த மாதிரி? இம்யூன் சிஸ்டமால தான். ஓகே, இம்யூன் சிஸ்டம் அதுக்கு பழகிடுச்சுன்னா, இம்யூன் சிஸ்டம்க்கு அது தெரியும்னா, அந்த எந்த பாக்டீரியா ஜெர்ம்ஸ் பத்திலாம் தெரியும்னா, உங்க பாடியில ஃபர்ஸ்டே அந்த ஜெர்ம்லாம் வந்திருக்குன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் தெரிஞ்சிடும். புதுசா ஒண்ணு வந்ததுனால தான் வந்து அதனால கண்டுபிடிக்க முடியாம கொஞ்சம் டைம் எடுத்து அத வந்து சரி பண்ணும். அதனால கொஞ்ச நாளுக்கு வந்து நம்மளுக்கு அந்த அதோடைய சிம்டம்ஸ் வந்து வந்துரும். ஓகேங்களா? அதனால சொல்றாங்க வேக்சினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களே கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இந்த ஏஜ்ல ஒரு வேக்சின், இந்த ஏஜ்ல ஒரு வேக்சின், இந்த ஏஜ்ல ஒரு வேக்சின். எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் அந்த வேக்சின். பட் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அதனால சொல்றது வேக்சின்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எந்த ஏஜோட வேக்சின் சொல்றாங்களோ அந்த ஏஜ் உடைய வேக்சின் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல எடுத்துக்கணும். அவங்க டைம் டியூரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஏஜ்ல இந்த மாதிரி டெலிவரி டைம்லயே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. யூ கேன் ஆல்சோ see தட் இந்த உங்களுடைய ஆர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மார்க் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்குன்னு இல்ல, எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் மாதிரி இருக்கும். ஓகே, இது இந்த இன்ஜெக்ஷனுடைய மார்க் தான், வேக்சினேஷனுடைய மார்க் தான். ஓகேங்களா? சில பேருக்கு அதுக்கு இருக்காது. பிகாஸ் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப அவங்களுக்கு எஜுகேட்டடா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஆம், இந்த அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால கவர்மெண்ட் நிறைய மெஷர் எடுத்து அந்த எக்ஸ்பென்சிவ்லாம் கம்மி பண்ணி ஃப்ரீயா கூட வந்து அவங்களுக்கு வேக்சின் குடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ டிராப்ஸ்லாம் வந்து குடுப்பாங்கல்ல. ஸோ இந்த ப்ரீ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போலியோ டிராப்ஸ் உடைய கேம்ப்ஸ் வைப்பாங்க. ஓகே, ஏதாவது ஒரு டிஸார்டர் இருக்கு, அவங்களால வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியல, என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயா மெடிக்கல் கேம்ப் வைப்பாங்க. பிளட் வேணும்னா பிளட் டொனேஷன் கேம்ப் வைக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. வி ஆர் த ஒன் ஹூ ஆர் நாட் யூசிங் இட். ஓகே, வி ஷுட் யூஸ் தட். புரியுதா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இம்யூனோ பயாலஜி. ஓகே, ஸோ பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் த லெசன். ஸோ இம்யூனிட்டியில ஒரு இம்யூன் சிஸ்டம், இம்யூனோ பயாலஜியோடைய இது ஒரு ஸ்டடி. கரெக்டா? இதோடைய ஃபாதர் ஆஃப் இம்யூன் பயாலஜி யாருன்னா வந்து எட்வர்ட் ஜென்னர். ஓகே, இவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வில் கெட் டு நோ அபவுட் தட். ஓகே, ஒரு தனியா டேபிளே வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் we need to know about him and also his sacrifices and his contribution to the immunobiology branch. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஸ்டடி இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிஸ்கவரி இன்வென்ஷன் இருக்கட்டும். நல்லாவே தெரியும் டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆனா அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த டிஸ்கவரி சொல்லுவாங்க. இன்வென்ஷனா புதுசாவே ஏதோ வந்து கண்டுபிடிக்கணும், அதை இன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கவரி இருக்கட்டும், இன்வென்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் யாரு, என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ல அந்த லெசன்லயும் பார்க்கலாம். அப்புறமா இம்யூன் சிஸ்டம்ல இருக்கிற நிறைய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல மோஸ்டா வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இம்யூன் சிஸ்டம் பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் லெசன்ல. ஆனா இது ரொம்ப டீட்டெயில்டா ஒரு தனி சாப்டரே கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ நான் அவங்க கூட சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்ன என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சில லெசன்ல நான் இம்யூன் சிஸ்டம் உடைய இந்த லெசனுடைய டாபிக்ஸ் தான் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருந்தேன். அப்ப நான் சொன்னேன், "இல்ல இது வந்து வேற லெசன்ல வரும்." அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணேன் அந்த கொஸ்டின்ஸ்லாம். கரெக்ட்டா? நேச்சுரல் இம்யூனிட்டி, இன்னேட் இம்யூனிட்டி இந்த மாதிரி. ஓகே. ஐ தாட் அது மட்டும் தான் லெசன் நெனச்சேன். அப்புறமா பாக்க தான் வந்து தெரிஞ்சுச்சு. லாஸ்ட் லெசன் இம்யூன் சிஸ்டம் தான். அப்பனா கண்டிப்பா அதுல எல்லாமே வந்துரும். 1 மினிட் தாங்க ரெக்கார்ட் ஆகுதான்னு நான் பாத்துர்றேன். எட்வர்ட் ஜென்னர். ஸோ இம்யூனோ பயாலஜி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இது லெசன். இத பத்தி ஒரு தனி ஒரு டிகிரியே இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இந்த லெசன் படிச்சதுக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட், யூ கேன் ஆல்சோ ஜாயின் இன் தட் பிரான்ச் அண்ட் சக்சீட். ஓகே. ஸோ இந்தியால இருக்கட்டும், மத்த கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நெறைய ஸ்கோப் இருக்கு. இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டடி அப்ராட், யூ கேன் சூஸ் திஸ் பாத். ஓகே. ஆஸ்திரேலியாலலாம் வந்து நெறைய இதுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இருக்கு. ஓகே. யூ கேன் ஸ்டடி. Just have a dream of studying abroad. Okay. Yes, you will get to know about a lot of things. நம்ம வீட்லயே உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பதிலா வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எல்லாமே. ஓகே. அந்த மாரி வந்து ஒரு ட்ரீம் வந்து கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க நீங்கலாம். ம். இப்போ இம்யூனோ பயாலஜி அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இம்யூனோ பயாலஜின்னா என்னது? இது ஒரு பிரான்ச். ஓகே. பயாலஜில ஒரு பிரான்ச். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, எத பத்தி படிப்போம்னா, இம்யூன் சிஸ்டம் பத்தி படிப்போம். அப்புறமா நம்ம பாடி வந்து எப்படி எல்லா டிசீசஸையும் டிஃபெண்ட் பண்ணுது, அத பத்தி வந்து நம்ம படிக்கிறது தான் இம்யூனோ பயாலஜி ஸ்டடி. ஓகே. ஸோ ஏன் வந்து பீப்பிள் வந்து சிக் ஆயிடுறாங்க அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால கண்டிப்பா ஒரு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் வந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஓகே. ஆனா சில பீப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாவது லைட்டா ஒரு கோல்டு வந்தாலே அவங்களுக்கு அவ்ளோ ஒரு இம்பாக்ட் இருக்கும் அவங்க பாடில. ஓகே. லைட்டா ஒரு ஃபீவர் வந்தாலே அவங்களால முடியாது. கரெக்ட்டா? ஆனா மத்தவங்க சில பேர் பாப்பீங்க நீங்க. உனக்கு என்ன உனக்கு வெளில இருக்கிறது சாப்பிடுற, இது பண்ற, அது பண்ற, உனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ரேரா ஆகுது உடம்புக்கு. சொல்லுவோம்ல நம்ம ஒரு காமன் ஃபேமஸான டயலாக் வந்து நம்ம சொல்லுவோம்ல. நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறேன். எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. கோல்டு, ஃபீவர்லாம் வருது. நீ எல்லாமே சாப்பிடுற, உனக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வரலையே அப்படின்னு சொல்லி. எதனாலனா, அந்த பெர்சனோடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. இப்ப நீங்க இந்த மெட்ரோ சிட்டில இருக்கிற குழந்தைங்களுக்கு நெறைய டிஸார்டர்ஸ் வரும். மெட்ரோ சிட்டினா சிட்டில இருக்கிற குழந்தைங்களுக்கும், வில்லேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. சிட்டில இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்லயே பத்திரமா வந்து உள்ளயே வச்சிருப்பாங்க. வெளில எக்ஸ்போஸே பண்ண மாட்டாங்க. வெளில எக்ஸ்போஸே ஆகலன்னா என்ன ஆகும்? எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. எதுவுமே வராது. ஓகே. வீக்கா இம்யூன் சிஸ்டம் இருக்கும். இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட்டே ஆகாது. அதனால தான் இந்த இந்த சிட்டில இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நெறைய டிஸார்டர்ஸ்லாம் வருது இப்போ. ஓகே. ஆஸ்துமாலாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா நம்ம வில்லேஜ்ல இருக்கிற பசங்கலாம் பாருங்க, அவங்க வெளில போவாங்க, விளையாடுவாங்க. ஓகே. ஜுரம் வரும், காய்ச்சல் வரும். ஆனாலும் வந்து என்ன ஆகும் அவங்களுக்கு? அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த மாரி தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாரி தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிதான் வெளில விடணும். சன்ல வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும். அவங்க பாடி எக்ஸ்போஸ் ஆகணும் எல்லா பாக்டீரியா, வைரஸ்க்கும். அப்பதான் அவங்க வந்து ஃபியூச்சர்ல அவங்க வந்து அதனால வந்து இன்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வயசாக அந்த இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிட்டே போகும்.
ஓகே. சோ அதனால சின்ன வயசுல இருந்தே வந்து நல்லா வெயில வந்து விட்டு அவங்கள விளையாட விடணும். சன்ல இது பண்ண விடணும். எல்லாமே பண்ணணும்னு சொல்றது. ஓகே. நீங்க டாக்டர்ஸும் மோஸ்ட்டா சொல்லுவாங்க. ரொம்ப வீக்கா இருக்கான். அப்புறமா ரொம்ப வந்து சும்மாவே ஏதாவது ஒண்ணு வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ்னா, "வெளில அவன விடுங்க விளையாட. ஓகே. வெயில்ல நல்லா விளையாட விடுங்க." மோஸ்ட்டா சிட்டில இருக்கிற பசங்க என்ன ரொம்ப ஃபேட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ஒபிசிட்டி ரொம்ப காமனா இருக்கும். அது சேம் மெடிசின்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. "வெளில நல்லா விளையாட விடுங்க" அப்படின்னு சொல்லி. எதனாலனா, இம்யூன் சிஸ்டம் அப்பதான் ப்ராப்பர் ஃபங்ஷனிங் நடக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம்னா என்ன? இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடியோடைய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இம்யூன் சிஸ்டம். காட் வந்து நேச்சுரலா நம்மளுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் குடுத்துருக்கான். அதான் வந்து இம்யூன் சிஸ்டம் சொல்றது. இது என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ ஐடென்டிஃபை பண்ணிடும். ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தா, ஏதாவது ஒரு பேத்தோஜன்னா வந்து டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் தான் பேத்தோஜன் சொல்லுவாங்க. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா இதெல்லாம் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். இது ஏதாவது வந்தா அவங்களுடைய பாடியில அத வந்து கண்டுபிடிச்சிரும். அப்புறமா அவங்க நம்மளுக்கு ஹார்ம் குடுக்கறதுக்கு முன்னாடியே அத அழிச்சிரும். ஓகேங்களா? இதுதான் இம்யூன் சிஸ்டம் உடைய வேல. ஒரு ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம் உடைய ஃபங்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம பாடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பாரசைட்ஸ்ல இருந்து புரொடெக்ட் பண்ணும். ஃப்ரீக்வென்ட்டா இன்ஃபெக்ஷன் நடக்காம இருக்க பிரிவென்ட் பண்ணும். அப்புறமா ஏதாவது வந்தாலும் அது டக்குன்னு ரிகவர் ஆயிடும். இதுதான் ஒரு ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம் உடைய சயின்ஸ். இப்போ இம்யூன் சிஸ்டம் உடைய ப்ராப்பர் ஃபங்ஷனிங் நடக்கலனா, இம்யூன் சிஸ்டம் மேல் ஃபங்ஷன் ஆகுதுன்னா ஓகே. மேல் ஃபங்ஷன் அது ப்ராப்பரா ஃபால்ட்டியா இருக்கு, வீக்கா இருக்குன்னா இம்யூன் சிஸ்டம், இன்ஃபெக்ஷன்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபைட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பேத்தோஜன்னாலேயே வந்து நெறைய டிசீசஸ் காஸ் ஆகும். ஃப்ரீக்வென்ட்டா ஸ் இல் அ ஃப்ரீக்வென்ட்டா உடம்பு சரியில்லாம போயிடும். ஓகே. சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இம்யூன் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல. அதனால இம்யூன் ரிச் ஃபுட்ஸ்லாம் வந்து குவாரன்டைன் டைம்ல, கொரோனா டைம்லலாம் சொல்லுவாங்க. இம்யூன் சிஸ்டம் உடைய ரிச் ஃபுட்ஸ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. கீரை வகைகள் சாப்பிடுங்க, விட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்? இம்யூன் சிஸ்டம ஸ்ட்ராங் பண்றதுக்காக. ஸோ வேற என்னென்ன ரோல்லாம் இருக்குன்னா, நான் சொன்ன இம்யூன் சிஸ்டம் ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன ஃபைட் பண்ணும். கண்டுபிடிச்சு ஃபைட் பண்றது தான் அதோடைய வேலை இல்ல. இன்னும் நெறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் கூட இருக்கு இம்யூன் சிஸ்டம்க்கு. இது என்ன பண்ணும்னா, நம்மளுடைய டேமேஜ்டு செல்ல வந்து டேமேஜ்டா இருக்குன்னா, ஏதாவது ஒரு செல் வந்து ஒழுங்கா ஃபங்ஷன் ஆனா அத டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். எதுக்குன்னா, அது எங்க ஒரு டிஸார்டரா காஸ் பண்ணிடும்னு. அப்புறமா ஹீல் பண்ணும், ரெக்கவரி பண்ணும், நம்ம பாடில இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் பாத்துக்கும். ஓகேங்களா? சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் டாபிக். இது இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொன்னேன். இப்பதான் லெசனே ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் வந்து இம்யூன் சிஸ்டம். ஓகே. சோ இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி குடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் போலாம். அதான் இம்யூனிட்டி. சோ இம்யூனிட்டியோடைய டெஃபினிஷன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இம்யூனிட்டினா என்னது? நம்ம பாடியோடைய அந்த அபிலிட்டி. என்ன அபிலிட்டி? என்ன கெப்பாசிட்டி? ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறது. ரெகக்னைஸ் பண்றது. அப்புறமா அத நியூட்ரலைஸ் பண்ணி, டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம பாடில இருந்து அத எலிமினேட் பண்றது. நம்ம பாடியில இருக்க டிஷ்யூலாம் டேமேஜ் பண்ணாது. நம்ம பாடில இருக்கிற செல்லாம் டேமேஜ் பண்ணாது. யார் அத காஸ் பண்றாங்களோ, பேத்தோஜன் அத மட்டும் தான் டிஸ்ட்ராய் பண்ணி, எலிமினேட் பண்ணிடும் நம்ம பாடில இருந்து. சோ இம்யூனிட்டி இஸ் ஈக்குவல் டூ பாடியோடைய டிஃபென்ஸ் பவர். ஓகே. அந்த மொத்த சிஸ்டம் தான் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பவர் இம்யூனிட்டி, சிஸ்டம் இம்யூன் சிஸ்டம், ஸ்டடி இம்யூனோபயாலஜி. ஓகே. அத பத்தி படிக்கிறது தான் இம்யூனோபயாலஜி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் வர்றது யாரு? ஜென்னர். எட்வர்ட் ஜென்னர், தி ஃபாதர் ஆஃப் இம்யூனோபயாலஜி. எட்வர்ட் ஜென்னர் பாத்தீங்கன்னா வந்து 1749ல இருந்து 1823 வரைக்கும் வாழ்ந்தாரு. இவர தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இம்யூனாலஜி சொன்னாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சாரு. நான் சொன்னேன்ல, ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் கதை சொன்னேன்ல, மில்க் மெய்ட்ஸ், ஸ்மால் பாக்ஸ், கவ் பாக்ஸ் அந்த கதைலாம் சொன்னேன்ல, அதெல்லாம் யார் அப்சர்வ் பண்ணதுன்னா, இந்த சேம் ஜென்னர் தான். ஓகே, எட்வர்ட் ஜென்னர். இவருடைய அப்சர்வேஷன் என்னதுன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, மில்க் மெய்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து கவ் பாக்ஸ் வந்து அ வந்துச்சு. மில்க் மெய்ட்ஸ்க்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வரவே இல்லையா. அதனால வந்து ஜென்னர் ஷாக் ஆயி என்ன பண்ணாரு, மில்க் மெய்ட்ஸ் கிட்ட போய் கேட்டாராம். சோ அப்ப மில்க் மெய்ட்ஸ் என்ன சொன்னாங்களா, எங்களுக்கு கவ் பாக்ஸ் வந்திருக்கு. ஆனா ஸ்மால் பாக்ஸ் வந்ததில்ல அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகே. ஜென்னர் கேட்டாங்களா, ஏன் இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஜென்னர் வந்து அத பத்தி ரிசர்ச் பண்ணி ஆரம்பிச்சாரு.
ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போதான் தெரியுது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு கவ் பாக்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ் உடைய ஒரு சின்ன வேரியன்ட் தான். ஓகே, ஸ்மால் பாக்ஸ் உடைய தம்பி தான் கவ் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கவ் பாக்ஸ் அவங்களுக்கு யாருக்கு யாருக்கு கவ் பாக்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ அது தானாவே போயிடும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வருது இல்லையா, எதுக்குன்னா இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருச்சா ஓகே கவ் பாக்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டிசீஸ் வந்தாலும் நம்ம இம்யூன் சிஸ்டம் அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு முன்னாடி அழிச்சிருதான். அப்பதான் வந்து அவருக்கு ஓகே அப்பனா நம்ம என்ன பண்ணலாம், கவ் பாக்ஸ வீக் பண்ணி நம்ம எல்லாருக்கும் போட்டு விட்டுறலாம். அப்பதான் எல்லாருக்கும் என்ன ஆகும், அந்த ஸ்மால் பாக்ஸ் வரவே வராதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் செஞ்சு ஓகே அவர் வந்து எல்லாருக்கும் வந்து போட்டு விட்டாரு. ஓகே, சோ வேக்சினேஷன்னா தெரியும்ல, வேக்கா அப்படின்னா கவ் லாட்டின்ல. சோ வேக்சினேஷன் கவுல இருந்தா அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதனால வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. ஆனா ஆனா ஜென்னருக்கு என்ன தெரியலன்னா அந்த ஆக்சுவல் வைரஸ் பத்தி தெரியல. அவர் என்ன தெரிஞ்சுச்சுன்னா கவ் பாக்ஸ் யாருக்கு வருதோ அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வராது மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. ஓகே, அப்புறமா தான் அவர் ஒரு மைல்டு டிசீஸ் வந்து நம்ம குடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சிவியர் டிசீஸ் வராது அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சத தவிர அந்த ஆக்சுவல் வைரஸ் பத்தி அவருக்கு அந்த டைம்லயும் தெரியல. ஓகே, ஆனா அந்த மெக்கானிசம் படி சொல்லிட்டாரு. ஓகே, நிறைய பேர் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. அங்க இருந்தா அந்த ஸ்மால் பாக்ஸ் இந்த வேக்சினேஷனுடைய ஒரு ஆரம்பமே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, சோ இதுல இருந்து வர ஒரு கான்செப்ட் தான் செல்ஃப் அப்புறமா நான் செல்ஃப். செல்ஃப்னா நம்புறது, நான் செல்ஃப்னா நம்புறது இல்ல. இம்யூன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து செல்ஃபையும் நான் செல்ஃப் செல்லையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு அந்த திறமை இருக்கணும். இம்யூன் சிஸ்டம்க்கு அந்த கண்டுபிடிக்கிற அந்த அபிலிட்டி இருக்கணும். எத, நம்மளுடைய செல்லா அது மத்தவங்க நான் செல்ஃப் செல்லா நம்மளது இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். செல்ஃப்னா நம்மளுடைய பாடி செல், நம்ம பாடி டிஷ்யூ அது கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் செல்ஃப்னா ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் பேத்தோஜென்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சில டைம் என்ன ஆகும்னா சில பேருடைய இம்யூன் சிஸ்டம் வந்து செல்ஃபையும் நான் செல்ஃபையும் கண்டுபிடிக்க முடியாம செல்ஃப் செல்லையே அழிச்சுக்கிட்டே போகும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வருது. ஏன்னு தெரியல. நோ ஐடியா ஆஃப் வை இஸ் இட் கம்மிங். அதுல என்ன ஆகுதுன்னா செல்ஃப் பாடி செல்ஸ அவங்களுடைய இம்யூன் சிஸ்டமே அழிச்சுக்கிட்டே போகும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ். நம்ம பாடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நான் செல்ஃப் ஆர்கனிசம் வந்தா அதுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும், அழிச்சிரும். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் அழிச்சிரும். ஓகே, ஆக்டிவேட்டடாவே இருக்கும் எப்பவுமே. இது கண்டிப்பா தேவை. கரெக்டா, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் அவர் பாடி. டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் தி பாடி. ஸோ ஹியூமன் பாடிக்கு பாத்தீங்கன்னா வந்து 4 டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனோலாஜிக்கல் டிஃபென்ஸ். ஓகேங்களா, இம்யூனோலாஜிக்கல் டிஃபென்ஸ் இது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பாரசைட்ல கிட்ட இருந்து டிஃபென்ஸ் வந்து உருவாக்குது. டிஃபென்ஸா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, அப்புறமா ஏதாவது டியூமர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ செகண்ட் 4 சொன்னல, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லி கொடுத்துட்டேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிஃபென்ஸ். ஏதாவது ஒரு கெமிக்கல் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம வாய் வழியா வருதுன்னா லிவர் என்ன பண்ணும், அதை டீடாக்சிஃபை பண்ணும், டாக்ஸிக்க டீடாக்சிக்கா மாத்தும். ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னா அதை அழிக்கும். ஓகே, இதுல யார் பிளே பண்றாங்க மெயின் ரோல், லிவர். ஃபுட் த்ரூ. ஓகேங்களா, இது லிவர் தான் பிளே பண்ணும். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, யாரெல்லாம் ஆல்கோஹால் நிறைய குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அஃபெக்ட், எந்த ஆர்கன் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது, லிவர் தான். ஓகே, எதுக்குன்னா லிவர் என்ன பண்ணும், டீடாக்சிஃபை பண்ணும். ஆல்கோஹால் குடிக்க குடிக்க என்ன ஆகும், நம்ம லிவருக்கு அந்த லோடு தாங்க முடியாம, கரெக்ட் தானே, இவ்வளோ லோடு போடுறாங்க, இவ்வளோ கெமிக்கல் குடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அந்த லோடு தாங்க முடியாது, லிவரே என்ன ஆயிடுது, டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஓகே, லிவர் சிரோசிஸ் வந்துடுது, ஃபேட்டி லிவர், எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹீமோஸ்டாசிஸ். ஹீமோஸ்டாசிஸ்னா வந்து நம்மளுடைய பிளட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுது.
ஓகே. ஸோ ப்ளீடிங், இன்ஜுரிக்கு அப்புறமா ப்ளீடிங் இல்லைன்னா எக்ஸசிவா ப்ளீடிங் இருக்கிறது அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே. இம்யூன் சிஸ்டம் வயிற் ஃபுட் வழியா வருதுன்னா மெட்டபாலிசம். தேர்ட் ஒன் பிளட் லாஸ்ல ஹீமோஸ்டாசிஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஸ்ட்ரெஸ். ஸோ ஆஸ் யூ நோ தட் இந்த ஜென்ரேஷன்ல மெயினா பிசிக்கல் ஹெல்த்தை விட எல்லாரும் என்னது மென்டல் ஹெல்த்தால தான் நிறைய அஃபெக்ட் ஆறாங்க. பிசிக்கலி விட மென்டல் ஹெல்த்தால தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு வருது. ஏன்னா ஆம், அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ மிஸ்டேக் ஆஃப் தி பர்சன். கரெக்டா? ஐ திங்க் ஸோ. ஐ வுட் பிளேம் தி ஹோல் சொசைட்டி ஃபார் தட். ஸோ ஹோல் சுற்றுச்சூழல் தான் மெயினா அதுக்கு காரணம். அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஓகே. அந்த ஹாப்பினஸை கெடுக்கிறது யாரு? சுத்தி இருக்கிற அந்த பர்சன்ஸ் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் இஸ் மெயின்லி காஸ்டு பை தி பியர்ஸ் அரவுண்ட் தெம். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து சுத்தி இருக்காங்களோ அவங்க தான் ஸ்ட்ரெஸ் காஸ் பண்றாங்க. ஓகே. அந்த டைம்ல நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம பாடியால அது தாங்க முடியாம அந்த மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாம தான் நிறைய கேஸ் இப்போ நடக்குது. யூ கேன் சி. ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். யூ கேன் சி தட். நிறைய நீங்க கேசஸ் வந்து பாக்குறீங்க. அகாடமிக் ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் தான் சொல்றாங்க. அதுக்கு இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் இல்ல. ஓகே. எல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் எல்லா கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகே. இட்ஸ் நாட் ஜென்சீட். இட் இஸ் மில்லேனியல். மில்லேனியல் ஆல்சோ ஹேஸ் ஸ்ட்ரெஸ். எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. இட்ஸ் அ காமன் திங். பிகாஸ் எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நியூ ஜென்ரேஷன் வேற கைண்ட் ஆஃப் ஆர்கனிசமா. மில்லேனியல்ஸ் வந்து 90s, 80s, 70s, 60s, 60s, 50s, 40s, 30s அவங்களுக்கு இருக்கிறவங்கலாம் அவங்க வேற கைண்ட் ஆஃப் ஆர்கன் ஸ்பீஷீஸா இல்ல. எல்லாரும் ஒரே தான். ஹியூமன் பீயிங். எல்லாரும் ஹோமோசாப்பியன்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த்னு ஒன்று இருக்கு, பிசிக்கல் ஹெல்த்னு இருக்கு. ஸோ யார் அதை கோப் அப் பண்றாங்களோ தே ஆர் தி வின்னர்ஸ். ஓகே. ஸோ யார் என்ன சொன்னாலும் டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் ஆர் டோன்ட் டேக் இட் இன்சைட் யூ. ஜஸ்ட் லீவ் இட் அவுட் சைட் அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர். இட்ஸ் நாட் அ லைஃப் அட்வைஸ். இட்ஸ் இன் தி புக். ஓகே. ஸோ இதுதான் டைப் ஆஃப் இம்யூன், டைப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஓகே. பிசிக்கலாவும் டிஃபென்ஸ் பண்ணும், மென்டலாவும் நம்ம டிஃபெண்ட் பண்ணும். ஓகே. இட் தட்ஸ் ஹவு இட் மேக்ஸ் தி ஹோல் பாடி. ஓகே. பிசிக்கல் ஹெல்த் மட்டுமா முக்கியம்? நாட் அட் ஆல். மென்டல் ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. பிசிக்கலா நல்லா இருப்பாங்க, மென்டலா அவங்க ஹாப்பியா இல்லைன்னா என்னது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே இடத்துலயே அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாம. ஓகே. ஆல்வேஸ் பி ஹாப்பி. தட்ஸ் மை ஒன் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மீ. ஓகே. ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி. திங்க் லைக் எல்லாமே சிம்பிளா திங்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். டோன்ட் காம்ப்ளிகேட் எனி திங். ஓகே. ஸ்டடி, கோ அவுட். ஓகே. என்ஜாய் அண்ட் ஆல்சோ ஸ்டடி. தட்ஸ் இட். இப்போ இம்யூனோலாஜிக்கல் டிஃபென்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இம்யூனோலாஜிக்கல் டிஃபென்ஸ் இப்போ நம்ம இதுல என்ன படிக்கிறோம்? மெயினா இந்த 4 டிஃபென்ஸ்ல இம்யூனோலாஜிக்கல் டிஃபென்ஸ் தான் படிக்கிறோம். இதுல 3 மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மைக்ரோ ஆர்கனிசமா அதை டிஃபெண்ட் பண்ணும். ஓகே. அதை கண்டுபிடிச்சு அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்புறமா அதை டேமேஜ் ஆன திங்ஸ் எல்லாத்தையும் அதை எலிமினேட் பண்ணிடும். இதுதான் வந்து இம்யூனோலாஜிக்கல் டிஃபென்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே. ரெகக்னிஷன், டிஸ்ட்ராயிங் அண்ட் தென் எலிமினேட்டிங். ஓகே. திங்ஸ் ரெகக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெகக்னைஸ் பண்ணும். ரெகக்னைஸ் பண்ணலன்னா அதுக்குள்ள அந்த ஹார்ம்ஃபுல்லான பேத்தோஜன் உள்ள பாடியில சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். பாடி சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. பட் சேம் அதே இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட் டைம் வந்து அதனால தாக்கம் பிடிக்க முடியாது. பிகாஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் கெட் டு நோ அபவுட் தட். மெமரி செல்ஸ் இருக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு. ஓகே. அந்த மெமரி வச்சு அதை அழிச்சிடும். ஓகே. ஸோ எஸ், இன்னொரு டாபிக் எடுக்கலாமா? ப்ராப்ளம் இல்லைல்ல? ஸோ பிரைமரி, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர்ல நெக்ஸ்ட் லெக்சர்ல எடுக்கலாமா? ஆர் எல்ஸ் வில் கம்ப்ளீட் இட் டுடே.
ஸோ இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் நம்ம. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஈவன் 1 மினிட் ஃபார் யூ. ஸோ இம்யூன் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். இதுல அது டிஸ்ட்ராய் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம பாடியில சேம் திங்ஸ் தான். ஆனா வந்து இப்போ இதுல இம்யூன் சிஸ்டம்ல இருக்கிற சிஸ்டம் கண்டிப்பா ஆர்கன் சிஸ்டம் இருக்கு. கரெக்ட்டா? சிஸ்டம்னா ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்ல கண்டிப்பா ஆர்கன் இருக்கு. ஆர்கன் இஸ் மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ், ஆல் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ். டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் செல். ஸோ செல், டிஷ்யூ, ஆர்கன் அதாவது கெமிக்கல்ஸ் இருந்தா அத பத்திலாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ எந்தெந்த செல்ஸ்லாம் இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கோ அதை நம்ம லிம்ஃபாய்டு, டிஷ்யூ அப்புறமா ஆர்கன்ஸா அது ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. ஸோ டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸை வந்து நம்ம 2 குரூப்ஸா பிரிச்சிருக்கோம். ஒன்னு பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், இன்னொன்னு வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஓகே. தீஸ் ஆர் தி ஆர்கன் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இம்யூன் சிஸ்டம். அதான் லிம்ஃபாய்டு ஆர்கன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். பிரைமரினா சென்ட்ரல், இதுதான் முக்கியம் மெயினா. பிரைமரி. ஓகே. நம்ம டைரக்டா செகண்டரி ஸ்கூலுக்கு போயிடுவோமா? இல்ல. ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கூல் முடிச்சுட்டு தான் செகண்டரி போவோம். ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் எல்லாம் படிப்போம். அதே மாதிரி பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் சென்ட்ரல், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் பெரிஃபெரி. மெயினா பிரைமரி தேவை. ஓகே. ஸோ இந்த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் தான் என்ன ஆகும்னா இம்யூன் சிஸ்டம்க்கு தேவையான செல். என்ன 2 செல்? டி லிம்போசைட், பி லிம்போசைட். WBC பாத்தீங்கன்னா வந்து அதுல டி லிம்போசைட் அப்புறமா பி லிம்போசைட் அப்படின்னு சொல்லி 2 கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப தேவை. பி லிம்போசைட் என்ன பண்ணும்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சு ஒரு டிசார்டரை கில் பண்ணும், ஒரு பேத்தோஜனை கில் பண்ணும். டி லிம்போசைட் பாத்தீங்கன்னா வந்து அது டைரக்டாவே கில் பண்ணிடும். ஸோ எப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பி லிம்போசைட் வந்து கன்ல இருக்கிற புல்லட்ஸ் வச்சு கில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டி லிம்போசைட் டைரக்டா அது வந்து ஸ்வாட் வச்சு கில் பண்றது தான் டி லிம்போசைட். இதுக்கு எந்த ஒரு திங்ஸும் தேவையில்லை. பி லிம்போசைட் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட் வச்சு கில் பண்ணும். அதுவே பி லிம்போசைட் வந்து ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி ஒரு புல்லட் வச்சு கில் பண்ணும். டி லிம்போசைட் பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்வாட் எடுத்து அதுவே கில் பண்ணிடும். ஹோல்ஸ் போட்டுரும் அந்த பேத்தோஜன்ல. ஓகே. இந்த பி லிம்போசைட், டி லிம்போசைட் எங்க உருவாகும்? ஒரு ஆர்கன்ல. அதான் லிம்ஃபாய்டு ஆர்கன். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். 2 பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இருக்கு நம்ம பாடியில. போன் மேரோ அப்புறமா தைமஸ். தைமஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செஸ்ட் போனுடைய பின்னாடி இருக்கு. பிஹைண்ட் த செஸ்ட் போன் தைமஸ்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. தைமஸ் அப்புறமா போன் மேரோ. ஆக்சுவலி போன் மேரோல பி லிம்போசைட், டி லிம்போசைட் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஆர்பிசி, டபிள்யூ எல்லா கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த பி லிம்போசைட் அங்க பி லிம்போசைட், டி லிம்போசைட் ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். அதுல பி லிம்போசைட் அங்கேயே வந்து மெச்சூர் ஆயிடும். ஓகே. டி லிம்போசைட் என்ன பண்ணும்னா இந்த தைமஸ் கிளாண்ட் பிளட்ல போட்டுரும் டி லிம்போசைட்ட. டி லிம்போசைட் இல்ல போன் மேரோ வந்து டி லிம்போசைட்ட பிளட்ல போட்டுரும். பிளட்ல இருந்து என்ன ஆகும்னா தைமஸ் கிட்ட போகும் அந்த டி லிம்போசைட். தைமஸ்ல போயிட்டு அங்க வந்து அது மெச்சூர் ஆகும். ஓகே. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். பி லிம்போசைட் போன் மேரோல மெச்சூர் ஆகும். டி லிம்போசைட் தைமஸ்ல மெச்சூர் ஆகும். அதனால அந்த டி லிம்போசைட் சொல்றாங்க. டி செல்னு சொல்றாங்க. எதுக்குன்னா தைமஸ்ல மெச்சூர் ஆகுது. பி செல்னு ஏன் சொல்றாங்க? போன் மேரோல மெச்சூர் ஆகுது. மெச்சூரேஷன் மட்டும் வேற டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஃபார்ம் ஒரே பிளேஸ்ல தான். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா செகண்டரி இல்லைன்னா பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிஷ்யூஸ் வந்து நம்ம பாடியில டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஓகே. இங்கதான் அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்டார்ட் ஆகும். இங்கதான் நடக்குமே அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸ்பிளீன் இருக்கட்டும், லிம்ஃப் நோட்ஸ் இருக்கட்டும், டான்சில்ஸ் இருக்கட்டும், நம்மளுடைய டான்சில்ஸ் அதனால ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன பண்ணுவாங்க? லைட் அடிச்சு நம்ம டான்சில்ஸ் தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் நடந்திருக்காது. அங்கதான் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆகுது. பேயர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மால்ட் மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. நம்ம பாடியில 50% வந்து இந்த மால்ட் தான் இருக்கு. மால்ட் தான் வந்து 50% இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மத்ததெல்லாம் வந்து அதர் 50%. ஸோ மால்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் மியூக்கஸ் இருக்கு. மியூக்கஸ் இந்த ஸ்டிக்கியா இருக்கிற அந்த ஒரு ஜெல் மாதிரி நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கு.
சாப்பிடுறோம் அலிமெண்டரி ட்ராக்ட்ல இருக்கு. அப்புறமா யூரினோஜெனைட்டல் ட்ராக்ட்ல இருக்கு. 3 இடத்துல என்ன இருக்கும்னா, மால்ட் அப்படின்னு சொல்லி டிஷ்யூ இருக்கும். இதுக்குன்னா அங்கதான் ஏதாவது ஒரு பேத்தோஜன் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம மூக்கு வழியா, வாய் வழியா, நம்மளுடைய ரெ யூரினோஜெனைட்டல் ட்ராக்ட் வழியா வரதான் வாய்ப்பு இருக்கு. அங்கெல்லாம் என்ன இருக்கும்னா டிஷ்யூஸ் இருக்கும். அந்த பேத்தோஜன் வந்த உடனே அத கில் பண்ணிடும். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பி லிம்போசைட், டி லிம்போசைட், பிரைமரி லிம்போய்டு ஆர்கன்ல உருவாகி இருக்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம டிஃபரெண்ட் பிளேஸஸ்க்கு அனுப்பிடுவோம். இந்த ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட், டான்சில், பேயர் பேட்ச், மால்ட் இதுக்கெல்லாம் எல்லாத்துலயும் அனுப்பிடுவோம் நம்ம. அனுப்பிட்டு நம்ம வந்து ஏதாவது பேத்தோஜன் வந்தா டக்குன்னு அத கில் பண்ணிடும். பி லிம்போசைட், டி லிம்போசைட். ஓகேங்களா? இப்போ நம்ம லிம்போசைட்ஸ் பத்தி நம்ம டீடைலா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. டுடே யூ ஹேவ் கெய்ன்ட் a lot of information about everything. ஸோ இத ரிவைஸ் பண்ணுங்க வீட்ல. புக் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுவரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இம்யூன் சிஸ்டம்ல இந்த டயகிராம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க படிச்சுட்டு வாங்க. ஓகே. இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ம். டுமாரோ 30 ரைட்? ஸோ இப்போதான் நியூ இயர் ஸ்டார்ட் ஆன மாரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே ஜான்வரி மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ். தேங்க் யூ சோ மச். Have a good day and also study well.